அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பிராய்லர் கோழியால் ஏற்படும் தீமைகள். சமீப காலமாக 18லேருந்து 55 நாட்களில் அந்த பிராய்லர் கோழி சந்தைக்கு விற்க வந்துடுது. அது சீக்கிரமாக கொலு கொலுன்னு இருக்கணுங்கிறதுக்காக 18 விதமான கெமிக்கல் அதோட சாப்பாட்டில் கலக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் பிராய்லருக்கு கோழிக்கு அளவுக்கு அதிகமாக ஆன்டிபயோட்டிக் அதோட உடம்புல கொடுக்குறாங்க. இதனால் அந்த கோழிகளுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது. பிரச்சனை அந்த கோழிக்கு மட்டும் இல்லைங்க, அதை சாப்பிட்ற நமக்கும் தான். இது சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வு மூலமாக தெரிய வந்திருக்கு. நான் ரொம்ப நாளாக பிராய்லர் கோழி சாப்பிட்டு தான் வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? சரி, பிராய்லர் கோழி சாப்பிட்டு என்ன ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் பிராய்லர் கோழி தாங்க. அதுக்கு இப்போ என்னென்ன பிரச்சனைகள்னு இப்போ நம்ம இன்றைக்கி பார்ப்போம். மொதல் ரீசன் குழந்தையின்மை. இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பிராய்லர் கோழி சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் வேணாலும் பாருங்கள், இப்போது குழந்தையின்மை தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு மொதல் ரீசன் பிராய்லர் கோழி. அடுத்து 10லேருந்து 11 வயசு சிறுமிகள் பெரிய மனுஷி ஆகிறாங்க. இதுக்கும் முக்கிய காரணம் அந்த பிராய்லர் கோழி தாங்க. பிராய்லர் கோழியில் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது. அதை நம்ம சாப்பிட்றதால கெட்ட கொழுப்பு அதிகமாக சேருது நம்ம உடம்புல. நாளடைவில் அந்த கெட்ட கொழுப்பு இரத்த நாளத்தில் புகுந்து அடைப்பு ஏற்படுத்துது. இதனால் இரத்த அழுத்தம் நமக்கு ஏற்படுது. அதாங்க பிபி வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கெட்ட கொழுப்பால் கல்லீரலில் வீக்கம் ஆகி கேன்சர் வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பிராய்லர் கோழி சீக்கிரம் வளர்கிறதுனால அதோட எலும்பு ரொம்ப வீக்காக இருக்குது. அதை சாப்பிட்ற நமக்கும் நம்மளோட எலும்பும் உள்ள சத்தெல்லாம் வீக் ஆகிடுது. இப்போல்லாம் 40 வயசுலேயே மூட்டு வலி வரத்துக்கு ரீசனும் இந்த பிராய்லர் கோழி தாங்க. இது மாதிரி பல்வேறு நோய்கள் உண்டாக்குற பிராய்லர் கோழி சாப்பிட்டு தான் ஆகணுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த நாளே போய் பிராய்லர் கோழி கடையில் வாசலில் போய் பைய தூக்கிட்டு நிற்காதீங்க. நாட்டுக்கோழி சாப்பிட்டு அந்த நம்ம நாட்டு கோழியோட வளத்தையும் அதிகப்படுத்த பாருங்கள். சேவ் ஜல்லிக்கட்டு மாதிரி சேவ் நாட்டுக்கோழிங்கிற ஒரு இது ஸ்டார்ட் பண்ணணும் போல். இது மூலம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். பிராய்லர் கோழினால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மூலமும் நீங்கள் மாறுறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி.